ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோரில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம முத்துவேலும் கதிரும் இப்போ திருச்சி ஹாஸ்பிட்டலுக்கு காரில் தான் போய்கிட்டு இருக்காங்க. நம்ம முத்துவேலுக்கு கேன்சர் இருக்குது, அவங்களுக்கு உடம்பு முடியலை அப்படிங்கிற விஷயம் வீட்டில் உள்ள யாருக்குமே தெரியாது. ஸோ முத்துவேல் வீட்டில் உள்ளவங்கள பற்றி ரொம்பவே நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டே வராரு. நமக்கு இப்படி ஒரு வியாதி இருக்கிற விஷயம் வீட்டில் உள்ளவங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா யாருமே தாங்கிக்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு. இதை நம்ம கதிருமே கவனிக்கிறாரு. இங்கே பாருங்கங்க, நீங்கள் எதையும் மனசில் போட்டு குழப்பிக்காதீங்க. கண்டிப்பாக இந்த பிரச்சனையை நம்ம சரி செஞ்சிடலாம். உங்களுக்கு உங்கள் உடம்புக்கு எதுவும் ஆகாது, நான் எதுவும் ஆக விட மாட்டேங்க, என்னை நம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சொல்கிறாங்க. நம்ம முத்துவேல இருந்துட்டு அதை பற்றி யோசித்து கஷ்டப்பட்டிருக்கேன்னா, ஆனால் இப்போ அதை பற்றி யோசிக்கலை, வீட்டில் உள்ளவங்கள பற்றி தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம கதிர் இருந்துட்டு, நீங்கள் வீட்டில் உள்ளவங்கள ரொம்பவே நேசிக்கிறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் பொண்ணு ராஜி மேலே நீங்கள் ரொம்ப பாசமாக இருக்கீங்க. அதை சில இடத்துல நான் நிறைய டைம் பார்த்துருக்கேன். ஆனால் இவ்வளோ பாசத்தை உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் என் அம்மா மேலேயுமே உங்களுக்கு பாசம் இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருந்தும் நீங்கள் எதுவுமே வெளியே காட்டிக்கிறது கிடையாது. பகைன்னு சொல்லிட்டு 30 வருஷமாக நம்ம 2 குடும்பமும் அடிச்சுக்கிட்டு தான் இருந்தது. ஏன் அப்படி பகையோடு இருக்கிறோம்? நம்ம இன்றைக்கி இருக்கிறவங்க நாளைக்கு இருக்கிறதுல கிடையாது. அப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில், இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையில் நம்ம ஏன் அடிச்சுக்கணும்? ஏன் நம்ம எல்லாருமே ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக இருக்கக்கூடாது? ஏன் நீங்கள் அதை ஒரு நிமிஷம் கூட யோசித்து பார்க்கவே இல்லை? அடிக்கடிக்கு சண்டை 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 தான். என் அம்மா கூட உங்கள் கூடலாம் ஒன்று சேர்ந்து நிறைய திருவிழா, அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் எல்லாம் வீட்டில் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா 2 குடும்பமும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழ்க்கையை என்ஜாய் பண்ணி வாழணும் அப்படின்ற மாதிரியெல்லாம் என் அம்மா என்கிட்ட எத்தனை டைம் சொல்லி ஃபீல் பண்ணியிருக்காங்க தெரியுமா? என் அண்ணனுங்க கூட இருக்கணும், என் அண்ணனுங்க தீபாவளி பொங்கல்னா எனக்கு தாய் வீட்டிலேருந்து ஒரு 10 ரூபாய் சீராச்சி வந்துடாதா அப்படின்னு சொல்லிட்டு எப்படியெல்லாம் ஏங்கியிருக்காங்க தெரியுமா? அப்படி நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசுக்குள்ளே பாசத்தை வச்சுக்கிறீங்க, ஆனால் வெளியில் பகையாக மட்டும்தான் காட்டிக்கிறீங்க. எதுக்காக இந்த பகை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கதிர் சொல்லவும், நம்ம முத்துவேல இருந்துட்டு, நீ சொல்கிறது, நீ கேட்குற கேள்வி எல்லாமே கரெக்டு தான்ப்பா. பாசன்றது உள்ளுக்குள்ளே நிறையவே இருக்குது. என் தங்கச்சினா எனக்கு உசுறு. அவள் மேலே நாங்கள் அம்புட்டு பாசம் வச்சுருந்தோம். ஆனால் கடைசியில் லவ் பண்ணி ஓடி போய் அதனால் நாங்கள் நிறைய அவமானத்தையும் அசிங்கத்தையும் சந்தித்தோம். அதாவது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட அவகிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு பாசமாக வருவேன். ஆனால் அந்த அவமானம் அசிங்கம் தான் எனக்கு கண்ணுக்கு முன்னாடி நிற்கும். அப்போது அந்த பாசம், அதாவது கோமதி மேலே வச்ச பாசம், அதுக்கப்புறம் அவகிட்ட பேசணும்னு நினைக்கிறது, அது எல்லாமே ஒரே ஒரு செகண்டில் பறந்து போயிடும். என்னமோ தெரியல, இத்தனை நாளாக இப்படியே நாங்கள் எங்கள் வாழ்க்கையை கழிச்சிட்டோம். ஆனால் இந்த நிமிஷம், இந்த நொடி என் தங்கச்சி, என் தம்பி, அதுக்கப்புறம் நம்ம குடும்பம் 2 குடும்பமும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக நம்ம வாழ்க்கையை வாழணும்னு எனக்கு இப்போ ஆசை வருதுப்பா. ஆனால் அந்த ஆசை நடக்குமா என்னன்னு தெரியலையே. எனக்கு வந்திருக்கிறது நோய் தீராத வியாதி. இந்த கேன்சர்ன்றது மிகப்பெரிய ஒரு வியாதின்ற மாதிரி டாக்டர் சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆரம்ப காலகட்டத்தை தாண்டி ரொம்பவே கிரிட்டிக்கலான சீரியஸான கண்டிஷனில் தான் இருக்குன்ற மாதிரி நம்ம ஊரில் பார்த்தோம்ல, அந்த டாக்டர் சொன்னாங்க. அதை நினச்சி பார்க்குறப்ப தான் என்னுடைய குடும்பத்தை விட்டு நான் போக போகிறேன்னான்னு நினச்சாவே அதை என்னால் ஏற்றுக்கவே முடியல. எனக்கு அப்படி நெஞ்செல்லாம் பதறுது. நான் இல்லைன்னா என் குடும்பத்தில் உள்ளவங்க எப்படி இருக்க போகிறாங்க, என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி நினச்சாவே எனக்கு அப்படி ஒரு மாதிரி மயக்கமே வர மாதிரி இருக்குது. அந்த அளவுக்கு நெஞ்சுக்குள்ளே ஒரு மாதிரி நெஞ்சே பாரமாக இருக்கிற மாதிரி இருக்குப்பா. என்னமோ தெரியல, நல்லா இருக்கிறப்போ நம்ம எதையுமே நினச்சி பார்க்குறது கிடையாது. இப்படி ஒரு நோயோ இல்லை நமக்கு ஒரு மனசு வலி அப்படின்னு வந்ததுக்கப்புறம் தான் சொந்த பந்தங்க எல்லாமே நம்ம கூட இருக்கணும்னு நான் எல்லாருமே நினைக்கிறாங்க போல். எல்லாரும் நினைக்கிறாங்களோ இல்லையோ, நான் நினைக்கிறேன். எனக்கு 2 குடும்பமும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக இருக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்ட கதிருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே சமயம் நம்ம முத்துவேல் இன்னொரு விஷயமும் சொல்கிறாங்க. இங்கே பாருப்பா கதிர், எனக்கு ராஜினா ரொம்ப பிடிக்கும். ஒரே ஒரு பொண்ணு, ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்தேன். ஆனால் கடைசியில் நான் நினச்ச மாதிரி அவளோட கல்யாணம் நடக்கவே இல்லை. அவன் நினச்ச மாதிரியும் நடக்கலை. என்னென்னமோ நடந்துருச்சு. அதுக்கப்புறம் நீ அவளுக்கு ஒரு நல்ல புருஷனா அமைஞ்சிருக்க. அவளுக்கு என்னெல்லாம் தேவையோ ஒவ்வொன்றுத்தையும் பார்த்து பார்த்து செய்கிறப்பா. உண்மையாகவே எனக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாங்களாக தேடி கண்டுபிடிச்சிருந்தா கூட இப்படிப்பட்ட மாப்பிள்ளையை நான் என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கவே முடிஞ்சிருக்காது. அந்த கடவுளாக பார்த்து என் பொண்ணுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையை அமைச்சு கொடுத்துருக்காரு. அந்த கடவுளுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். அது மட்டும் இல்லாமல்
உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு நேற்றுலேருந்தே நினச்சிக்கிட்டு இருந்தேன்ப்பா அப்படின்னு சொல்லவும், என்னங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கதிர் கேட்குறாங்க. இப்போ முத்துவேல் இருந்துட்டு தயங்கிக்கிட்டே, இங்கே பாருப்பா, இன்றைக்கி நம்ம திருச்சி ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம். அந்த இடத்துல போயிட்டு கண்டிப்பாக நீங்கள் உயிரோடு இருக்க மாட்டீங்க அப்படின்ற ஒரு வார்த்தையே போதுங்க, போதும். இதுக்கப்புறம் இப்படி ஒரு வார்த்தையை சொல்லவே சொல்லாதீங்க. ஏங்க இப்படியெல்லாம் யோசிக்கிறீங்க? கண்டிப்பாக இப்படியெல்லாம் எதுவுமே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சொல்கிறாங்க. நம்ம முத்துவேல் இருந்துட்டு, எனக்கு வந்திருக்க அதாவது வியாதி அப்படிப்பா. ஏன்னா கேன்சர்ன்றது மிக கொடிய நோய். அதிலேருந்து நான் மீண்டு வருவேனான்னு எனக்கு தெரியல. நம்பிக்கையுமே போச்சு எனக்கு. எனக்கு ஒவ்வொரு நிமிஷமும் பயமாகவும் பதட்டமாகவும் இருக்குது. என்னமோ மரணத்தை நோக்கி போய்கிட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஏங்க அப்படிலாம் பேசாதீங்க. அப்படிலாம் உங்களுக்கு எதுவும் ஆகாது. நாங்கள் எத்தனை பேர் இருக்கோம், உங்களுக்கு அப்படி ஆக விட்டுருவோமா? கண்டிப்பாக அப்படி ஆகாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு, இருப்பா ஒரு நிமிஷம் இருப்பா, நான் சொல்கிறத கேட்டுக்கோ. ஏன் பொண்ணு சந்தோஷமாக அவள் வாழணும். ஆனால் நீ நல்லவன் தான், அவளை நல்லா பார்த்துக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். அவளை பற்றி எனக்கு கவலையே கிடையாது. ஆனால் நான் போனதுக்கப்புறம் என் ஆத்தா, என் குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே நிர்கதியாக தனிமரமாக நின்றுவாங்க. நான் போனதுக்கப்புறம் 2 குடும்பமும் தனித்தனியாக பிரிஞ்சு இருக்கக்கூடாது. 2 குடும்பமும் ஒரே இடத்துல இருக்கணும், ஒன்றா இருக்கணும். எனக்கு அப்புறம் என் பொண்டாட்டி, என் தம்பின்னு என் குடும்பத்தில் உள்ளவ எல்லாரையுமே நீ தான்ப்பா பார்த்துக்கணும். எனக்கு அப்புறம் என்னுடைய பொறுப்பு எல்லாத்தையும் நீ தான்ப்பா எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் வந்து சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்ட கதிருக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. இங்கே பாருங்கள், தேவையில்லாமல் இப்படியெல்லாம் பேசாதீங்க. அதான் உங்களுக்கு எதுவும் ஆகாதுன்னு சொல்லிட்டு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல, ஏங்க இப்படியெல்லாம் பேசுகிறீங்க? எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருப்பா, நான் நடக்க போகிறத தானே சொல்கிறேன். ஒருவேளை எனக்கு திடீர்னு ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா கூட எதுவும் பண்ணுறதுக்கு இல்லைல்ல. அது மட்டும் இல்லாமல் மில்லு கணக்கு, ஃபேக்ட்ரிஸ், கம்பெனிஸ், அதுக்கப்புறம் நிறைய ஜூஸ் ஃபேக்ட்ரியெல்லாம் நான் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கேன். அதோட கணக்கு வழக்கு எல்லாமே எனக்கு மட்டும்தான் தெரியும். சக்திவேலுக்கு கூட அவ்வளோவா எதுவும் தெரியாது. அவன் அறக்க பறக்க ஏதாவது ஒரு வேலையை செய்வான், அதை ஒழுங்காக செய்யவே மாட்டான். அவங்ககிட்ட அந்த பொறுப்பு போச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது நார்மலாக ரன் ஆகிற மாதிரி ரன் ஆகவே ஆகாது. அதுக்கப்புறம் அதாவது அந்த கம்பெனியை இழுத்து மூடுறதுக்கு கூட நிறைய வாய்ப்பு இருக்குது சக்திவேல்கிட்ட கொடுத்தா. அதனால தான் இப்போ வரைக்குமே சக்திவேல்கிட்டையும் சரி, குமரவேல்கிட்டையும் சரி, 2 பேர்கிட்டையுமே கணக்கு வழக்கு அந்த பார்த்துக்கிற பொறுப்பெல்லாம் நான் அவங்கக்கிட்ட கொடுக்கவே இல்லை. இப்போதைக்கு சும்மா வந்து அப்படியே மேற்பார்வை மாதிரி பார்ப்பாங்க. ஒர்க்கர்ஸ் எல்லாமே வேலை செய்கிறாங்களா இல்லையான்றதை மட்டும்தான் பார்ப்பாங்க. மற்றபடி எல்லா கணக்கு வழக்கையுமே நான் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு அப்புறம் நீ தான்ப்பா பார்க்கணும். அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே உனக்கு நான் இப்போ சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஏங்க அது வரைக்குமெல்லாம் நீங்கள் போகாதீங்க. அப்படிலாம் எதுவும் ஆகாது. இங்கே பாருப்பா, ஒருவேளை ஆயிடுச்சுன்னா என்ன பண்ண முடியும்? எனக்கு தெரிஞ்சது வேறு யாருக்காவது தெரியணும்ல. நல்லா அந்த கம்பெனி மில்லு எல்லாமே ரன் ஆகணும்ல. சொல்கிறேன் கேட்டுக்கோப்பா அப்படின்னு சொல்லிட்டு, வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு நம்ம கதிர் சொன்னாலுமே நம்ம முத்துவேலுக்கு என்னவோ மனசில் குறுங்குறுன்னு இருந்திருக்கு. ஸோ ஒட்டுமொத்த கணக்கு வழக்கையுமே எல்லாத்தையுமே இங்கே நம்ம கதிர்கிட்ட எல்லா டீட்டெயில்ஸுமே காட்டிடுறாங்க. ஸோ நம்ம கதிருக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. எப்படியாவது ராஜியோட அப்பாவை காப்பாற்றிடணும். அவர் ரொம்பவே மனசொடைஞ்சு போய் பேசுகிறாரு. அதே சமயம் நம்ம முத்துவேலுக்கு நம்பிக்கையுமே கொடுக்குறாங்க நம்ம கதிர். இங்கே பாருங்கள், நீங்கள் மனசொடைஞ்சு போயிடாதீங்க. மருந்து மாத்திரை நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் நம்மளோட மன தைரியம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் முதல்ல தைரியமாக இருங்க. அவ்வளோதான், ஹாஸ்பிட்டல் வந்துருச்சு. நம்ம டாக்டர்கிட்ட போயிட்டு செக் பண்ணி பார்த்துடுவோம். இதுக்கான மெடிசன் என்ன, இதுக்கான ட்ரீட்மெண்ட் என்னன்னு சொல்லிட்டு நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம். நீங்கள் பயப்படாமல் வாங்க. எப்பாடுபட்டாவது நான் கண்டிப்பாக உங்களை காப்பாற்றிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போயிடுறாங்க. அப்பாயின்மெண்ட்டுமே நைட்டே போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ இப்போது டாக்டரை பார்க்குறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு இங்கே நம்ம மீனா வந்து மயில் கூட கோவிலில் பேசிக்கிட்டு இருக்காங்க. யதார்த்தமாக இங்கே நம்ம கோமதியுமே கோவிலுக்கு போகிறாங்க. இங்கே நம்ம மயில்கிட்ட மீனா ரொம்பவே க்ளோஸாக சிரித்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்த கோமதிக்கு பயங்கரமாக கடுப்பாகுது. இந்த மீனாவுக்கு எத்தனை டைம் சொன்னாலுமே புத்தியே வராது போல். இந்த மயில்கிட்ட இப்படி கொஞ்சம் கொலாவிக்கிட்டு இருக்கா, வரட்டும் இவ வீட்டுக்கு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதி சாமி கூட கும்பிடாமல் வீட்டுக்கு நேராக போயிடுறாங்க. ஸோ இப்போது நம்ம மயில் இருந்துட்டு, சொல்லு மீனா, எதுக்கோ என்ன வர சொன்னேன், எதுக்காக வர சொன்னேன் அப்படின்னு சொல்லி கேட்கவும், அக்கா நான் ஒரு வாரம் சென்னைக்கு போகிறேங்க்கா. ஒரு வாரம் உங்களை பார்க்கவே முடியாது. எப்போவுமே ஒரு நாள் விட்டு இல்லை டெய்லியுமே நம்ம கோவிலில் மீட் பண்ணி பேசுவோம்.
உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் எனக்கு ஃபோனில் சொல்லுங்கக்கா. நான் அந்த நம்ம உங்கள் வீட்டு ஓனர் இருக்காங்களே அந்த அக்கா கிட்ட சொல்லி உங்களுக்கு நான் ஏதாவது உதவி செய்ய முடியும் தான் அது அவங்கக்கிட்ட சொல்லி செய்ய வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓ மீனா, அதுக்கு தான் என்னை வர வச்சியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை மீனா, நானே பார்த்துக்கிறேன். முன்னாடியாவது அது இதுன்னு சொல்லிட்டு மனசை போட்டு குழப்பிக்கிட்டு அழுதுகிட்டே இருப்பேன். அது மட்டும் இல்லாமல் உன்கிட்டயும் சொல்லி புலம்பிக்கிட்டே இருப்பேன். உன்னுடைய வேலையுமே கெடுத்துக்கிட்டு இருப்பேன். ஆனால் இப்போல்லாம் அப்படி இல்லை மீனா. நான் பாட்டுக்கு நார்மலாக என் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு வீட்டுக்கு வந்தால் வீட்டில் உள்ள வேலையும் செய்யறதுக்கு சரியாக போயிடுது. அதே சமயம் அந்த அக்காங்க வீட்டுக்கு வேலைக்கு போனோம் அப்படின்னா அங்கேயே வேலை சரியாக இருக்குது. மற்ற எதையுமே நினைக்கிறதுக்கு எனக்கு டைம் கூட இல்லை மீனா. நீ என்ன நினச்சி எதுவும் கவலைப்படாத. நீ போகிற வேலையை சக்ஸஸாக முடிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மயில் வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சரிங்கக்கா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மீனா வந்து வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம கோமதியோட வீட்டுக்கு தான் வராங்க. ஏன் அப்படின்னா கோமதி வீட்டில் நல்லா ருசியாக சமைச்சு வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை சாப்பிட்டுட்டு அப்படியே வேலைக்கு கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா வந்து இங்கே கோமதியோட வீட்டுக்கு தான் வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போது நம்ம மீனா வந்ததுமே இங்கே கோமதி பயங்கர கோவமாக பார்க்குறாங்க. என்ன அத்தையோட முகமே சரியில்லையே அத்தை அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே வந்து கோமதி பக்கம் நிற்கவும், மீனா நில்லு, நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். என்னத்த காலையிலே சூடாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாரு, எதுக்காக அந்த மயில்கிட்ட கொஞ்சம் கொலாவிக்கிட்டு இருக்க? என்னடி உனக்கு பிரச்சனை? அவள் தான் நம்ம குடும்பத்துக்கு எவ்வளோ பெரிய துரோகத்தை செஞ்சுட்டு போனா. சரவணனோட வாழ்க்கையவே கெடுத்து வச்சுட்டு போயிருக்கா. இன்னைக்கு நம்ம எல்லாருமே அவளால் நிம்மதியை இழந்து இருக்கோண்டி. அப்படிப்பட்டவகிட்ட நீ எதுக்காக இப்போ வரைக்குமே பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதி அவங்க பாட்டுக்கு கத்திக்கிட்டு இருக்காங்க. நிறுத்துங்க அத்தை, ஏன் அவங்கக்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னா அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சடான் இங்கே நம்ம மீனா வந்து உண்மையை போட்டு உடச்சிடுறாங்க. மயில் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயத்த யாருக்கிட்டையுமே சொல்லக்கூடாதுன்ற மாதிரி சொல்லி வச்சுருப்பாங்க. ஸோ இங்கே நம்ம கோமதி அவங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்கவும் இப்போ நம்ம மயில் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயத்த சடான்னு சொல்லவும் இதை கேட்ட நம்ம பாண்டியன், அரசி, அதுக்கப்புறம் செந்தில் எல்லாருமே பயங்கரமாக அதிர்ச்சி ஆகிறாங்க. ஸோ நம்ம கோமதி இருந்துட்டு, ஏ மீனா என்னடி சொல்கிற, கர்ப்பமாக இருக்காளா? ஆமாம் அக்கா ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்னடி நீ சொல்கிறத நம்புகிற மாதிரியே தெரியல. ஒருவேளை அவள் கர்ப்பமாக இருந்தாலுமே எப்படா இந்த வீட்டுக்குள்ளே வருவோன்னு சொல்லிட்டு ஏதாவது சாக்கு கிடைக்குமோன்னு இருப்பாங்க. இப்போது உண்மையாகவே ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதா சொல்லியிருக்கா. அப்போ ஏன் நம்ம வீட்டில் வந்து சண்டை போடலை? அவள் உன்னை வச்சு காய் நகத்தை பார்க்குறாடி. இங்கே பாரு, அவள் வலையில் நீ விழுந்துடாத, அவள் உன்னை ஏமாற்றிடுவா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கோமதி வந்து சொல்கிறாங்க. ஐயோ அத்தை, நான் உண்மையாக தான் அத்தை சொல்கிறேன். உண்மையாகவே மயிலக்கா ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்ல வந்தால் நீங்கள் எல்லாருமே சந்தேகம் தான் படுவீங்க. இதை உண்மைன்னு நம்பவே மாட்டீங்கன்னு சொல்லிட்டு அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. சொல்லியும் பிரயோஜனம் இல்லை. இனிமேல் நான் யார்கிட்டையும் கெஞ்சுற மாதிரி இல்லை. இந்த விஷயத்த யாருக்கிட்டையும் சொல்லாதன்னு சொல்லிட்டு என்கிட்டயே சத்தியம் வாங்கினாங்க. நீங்கள் இவ்வளோ தூரம் கேட்டதுனால தான் வேறு வழியே இல்லாமல் நான் அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயத்த சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனா சொல்லவும் கோமதி பாண்டியன் எல்லாருமே பயங்கரமாக அதிர்ச்சி ஆகிறாங்க. இங்கே பாண்டியன் இருந்துட்டு, அது என்னப்பா இந்த வீட்டோட வாரிசை வயிற்றில் சுமந்துக்கிட்டு இருக்கப்போ இந்த வீட்டில் உள்ளவங்க கிட்ட தான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயத்த சொல்லியிருக்கணும்ல. சரி, எங்ககிட்ட தான் சொல்லலை, சரவணன்கிட்டையாவது சொல்லியிருக்கணும்ல. அந்த வயிற்றில் வளர்கிற குழந்தைக்கு அப்பா சரவணன் தானே. அப்படி இருக்கிறப்போ சரவணன்கிட்டே மறைச்சா இது நல்லதா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியன் வந்து கேட்குறாங்க. மீனா இருந்துட்டு, சரவணன் மாமாக்கெல்லாம் ஏற்கனவே தெரியும் மாமா அப்படின்னு சொல்லிட்டு. என்னப்பா சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனேங்க நம்ம மீனா இருந்துட்டு, ஆமாம் மாமா, சரவணன் மாமாவுக்கு ஏற்கனவே இந்த விஷயமெல்லாம் தெரியும். கோவிலில் அக்கா ஏற்கனவே இந்த விஷயத்தை பற்றி மாமா கிட்ட சொன்னாங்க. ஆனால் அக்காவை ரொம்பவே அவமானப்படுத்தி அவங்க நடத்தியெல்லாம் சந்தேகப்படுத்தி ரொம்பவே அசிங்கப்படுத்தி பேசிட்டாங்க. வயிற்றில் வளர்கிற குழந்த யாருடையது? அப்படி நீ ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாலும் உன்னுடைய வயிற்றில் வளர்கிற குழந்தைக்கு நான் அப்பா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்னெல்லாம் பேசக்கூடாதோ அத்தனையும் பேசிட்டாங்க மாமா. அதான் அக்கா மனசு உடைஞ்சு போய் இனிமேல் இந்த விஷயத்தை யாருக்கிட்டையுமே சொல்ல வேண்டாம், நான் என் குழந்தைய பார்த்துக்கிறேன், நான் வளர்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அக்கா ஒரு முடிவுக்கு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மீனா வந்து சொல்கிறாங்க. நம்ம கோமதி, பாண்டியன், செந்தில்னு எல்லாருமே சரவணன் மேலே பயங்கரமாக கோவமாக தான் இருக்காங்க. ஸோ நம்ம சரவணன் அப்போ தான் வீட்டுக்குள்ளே வராங்க. சரவணன் வந்ததுமே இங்கே கோமதி இருந்துட்டு பல்லார்னு ஒரு அறை விடுறாங்க. சரவணனுக்கு ஒன்றுமே புரியல. அம்மா என்னம்மா, நான் என்னம்மா பண்ணேன், எதுக்காக என்னை இப்போ அடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு. மயில் கர்ப்பமாக இருக்கிற விஷயத்த உங்ககிட்ட வந்து சொன்னாலாடா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அது வந்து ஆமாம் சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு நீ என்னடா சொன்ன? அம்மா
அவள் எப்போவுமே பொய் சொல்கிறது தானே, அவள் ஒரு ஃப்ராடு காரியமா. என் கூட ஒன்று சேர்ந்து வாழணும், இந்த வீட்டுக்குள்ளே வரணும், திரும்பவும் நம்ம எல்லாரோட நிம்மதியும் இருக்கிற கொஞ்ச நஞ்ச நிம்மதியையும் கெடுத்து குட்டிச்சவராக ஆக்கணுன்றதுக்காக தான் அவள் ஒரு பிளானை பண்ணி இந்த வீட்டுக்குள்ளே வரத்துக்காக என்கிட்ட ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதா பொய் சொன்னான். அதான் அவளை கண்டபடி கேட்டுட்டேன். அப்படியே அவள் வயிற்றில் வளர்கிற குழந்த எப்படிம்மா நம்மள்தான் ஆகும், நானும் அவள் தான் ஒன்று சேர்ந்தே வாழவே இல்லையா அப்படின்னு சொல்லவும், போது நிறுத்துடா, பொய் பேசாமல் இரு. சண்டை நடந்து கூட 2 மாதம் தான் ஆகுது. அவள் 3 மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காடா. இந்த வீட்டில் இருந்தப்பவே அவள் ப்ரெக்னென்ட் ஆயிருக்கா. அது நமக்கு தெரியாமல் இருந்திருக்கு. ஒரு பொண்ணை இப்படி தான் சந்தேகப்பட்டு பேசுவியா? என்னதான் 1000 தப்பு, அதாவது பொய் சொன்னாலுமே கண்டிப்பாக பொண்ணுங்க இந்த மாதிரி விஷயத்தில் தப்பு பண்ண மாட்டாங்கடா. கட்டின புருஷன் இருக்கிறப்போ அது எப்படா இன்னொரு நான் அதை பேசவே விரும்பலடா. என்னதான் நீ ஜென்மமோ, ஏன்டா இப்படி இருக்க? பொண்ணுங்களை எதுக்காக இப்படி சந்தேகப்படுற? பாவுண்டாவ நீ அப்படி பேசினப்போ அவளுக்கு எவ்வளோ மனசு கஷ்டமாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கோமதி பயங்கரமாக இங்கே நம்ம சரவணனை வெளுத்து வாங்குறாங்க. சரவணனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. திரும்பவும் அந்த மயிலை நம்ம தலையில் பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்களோ, அதாவது ஒன்று சேர்த்து வச்சுருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு சரவணனுக்கு ரொம்பவே பதட்டமாகவும் பயமாகவும் இருக்குது. ஏன் அப்படின்னா இப்போ வரைக்குமே நம்ம சரவணன் வந்து மயிலை மன்னிச்சு ஏற்றுக்கவே இல்லை. அவங்க பண்ண ஒவ்வொரு விஷயம் தான் அவங்களுக்கு ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ மயிலை மன்னிக்கிற குணமே அங்கே இல்லவே இல்லை நம்ம சரவணனுக்கு. திரும்பவும் மயிலை பார்த்தா அவங்க பண்ண ஃப்ராடு வேலை, பொய் சொன்னது, இது எல்லாம் தான் நம்ம சரவணனுக்கு ஞாபகம் வரும். ஸோ அது எல்லாத்தையுமே நினச்சி எங்கள் சரவணன் ரொம்பவே வருத்தப்படுறாரு. திரும்பவும் எங்கே இந்த மயில் இந்த வீட்டுக்குள்ளே வந்து நம்மளோட நிம்மதியை கெடுத்துருவாளோன்னு சொல்லிட்டு ரொம்பவே பயப்படுறாங்க. உடனே பாண்டியன் இருந்துட்டு, இங்கே பாருடா சரவணா, என்னதான் பிரச்சனை சண்டை அப்படின்னாலுமே இப்போது நம்ம வீட்டோட வாரிசை மயில் வயிற்றில் சுமந்துக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கிறப்போ நீ அப்படியெல்லாம் பேசியிருக்கக்கூடாது, அது இந்த வீட்டோட வாரிசுடா அப்படின்னு சொல்லிட்டு கோமதியுமே, ஆமாடா, இதுக்கப்புறம் நீ மயிலை இப்படி ஒரு வார்த்தையால் திட்டின அவ்வளோதான், நான் பத்திரகாளியாக மாறிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கோமதி வந்து சரவணனை பயங்கரமாக திட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்போது நம்ம அரசி இருந்துட்டு நம்ம மீனா கிட்ட வந்து, அண்ணி இந்த விஷயம் உங்களுக்கு எப்போ தெரியும் அண்ணி? அது வந்து ஐயோ, இந்த அரசி நம்மளை வம்பில் மாட்டி விட்டுருவா போலவே. அது வந்து எனக்கும் இப்போ தான் அரசி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு, எப்படியோ நம்ம வீட்டுக்கு ஒரு குட்டி குழந்தை வரப்போகுது, அதை நினச்சா ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. ஆனால் மயிலா நீ பண்ணது எல்லாமே நினச்சி பார்த்தா ரொம்பவே கோவமாக வருது அப்படின்னு சொல்லிட்டு உடனே கோமதி இருந்துட்டு, இங்கே பாரு அரசிமா, இதுக்கப்புறம் அதை பற்றியெல்லாம் நம்ம யோசிக்க வேண்டாம். ஏன்னா ஒரு குழந்தைன்னு ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த பொண்ணு நம்ம வீட்டில் தான் வாழ்ந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மயில் பற்றின விஷயமா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம மயிலை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர்றதுக்காக தான் எல்லாருமே இப்போது பிளான் பண்ணுவாங்க. ஆனால் இந்த விஷயம் நம்ம சரவணனுக்கு சுத்தமாக பிடிக்காது. ஒரு சைடு என்னென்னா, இப்போ கோர்ட்டில் கேஸ் போய்கிட்டுருக்கு. இது விஷயமா நம்ம கோமதியும் பாண்டியனும் என்ன முடிவெடுப்பாங்க? ஒருவேளை மயிலுக்கு சாதகமாக இங்கே பாண்டியனும் கோமதியும் முடிவெடுத்தாங்க அப்படின்னா அந்த முடிவுக்கு இங்கே நம்ம சரவணன் ஓகே சொல்வாரா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. இன்னொரு சைடு ஹாஸ்பிட்டலுக்கு போன நம்ம கதிரும் முத்துவேலும் டாக்டரை பார்க்குறதுக்காக இப்போ உள்ளே போகிறாங்க. டாக்டருமே செக் பண்ணி பார்க்குறாங்க. இப்போது கதிர் இருந்துட்டு, மேடம், இப்போது மாமாவை அதாவது காப்பாற்றிடலாம்ல, அவருக்கு ரொம்ப கிரிட்டிக்கலான கண்டிஷனெல்லாம் கிடையாதுல்ல, இப்போ தானே ஆரம்ப ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லவும், சார் என்ன சார் பேசிக்கிட்டு இருக்கீங்க? நீங்கள் அதுக்கு முதல்ல பார்த்துருக்கணும். இவரை நீங்கள் கண்டுக்காமல் விட்டது உங்களோட தப்பு தான். ரொம்பவே கிரிட்டிக்கலான கண்டிஷனில் இருக்கார் இவர். எப்போ என்ன ஆகுனே தெரியாது, அந்த அளவுக்கு ரொம்பவே கிரிட்டிக்கலாக இருக்குது. வயிறு உள்ள ஒரு சில முக்கியமான எல்லா இடத்துலையுமே புண்ணாயிட்ருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த கேன்சர்ன்றது பக்கம் அப்படி பரவிக்கிட்டே வரும். அதை நம்ம ஆப்ரேஷன் பண்ணி எடுத்தாலுமே, கிளியராக எடுத்தாலுமே, அது ஏதாவது ஒரு முள் சின்னதாக இருந்தாலுமே அது திரும்பவும் பாதிப்பை கொண்டு வரும். அது ஆரம்ப ஸ்டேஜில் சொல்கிறேன், ஆப்ரேஷன் அது இதுன்ட்டு. ஆனால் இப்போ ரொம்பவே சீரியஸான கண்டிஷனில் தான் இருக்கார். இவரை காப்பாற்றுறதுன்றது ரொம்ப அதாவது கஷ்டம்தான் சொல்லணும். இப்போதைக்கு இவருக்கு வலி கொடுக்காமல் இருக்கிறதுக்கு டேப்லெட்ஸ் வேணால் கொடுக்கலாம், ஒரு சில ட்ரீட்மெண்ட் எல்லாமே எடுக்கலாம். ஆனால் இவரை காப்பாற்றணுன்றது மிக கடுமை அப்படின்ற மாதிரி டாக்டர் வந்து டக்குன்னு அவங்களோட கண்டிஷனை சொன்னதுமே இதை கேட்ட முத்துவேலுக்கு தன்னோட குடும்பம் என்ன ஆகிறது, ஐயோ நமக்கு இப்படி ஆகிப்போச்சே, இன்னும் எத்தனை நாள் நம்ம உயிரோடு இருப்போம்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அதை நினைக்கிறாரு. அப்படியே மயக்கம் வந்துடுது நம்ம
முத்துவேலுக்கு. உடனே நம்ம கதிர் இருந்துட்டு, மாமா எந்திரிங்க மாமா, மாமா என்னாச்சு மாமா அப்படின்னு சொல்லிட்டு கதிருக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ரொம்பவே பதட்டமாகவும் பயமாகவும் இருக்குது. ஐயோ டாக்டர் டாக்டர் பாருங்கள் டாக்டர் என்னாச்சுன்னு பாருங்கள் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம டாக்டர் வந்து கையை பிடிச்சி செக் பண்ணி பார்த்துட்டு உடனே ஐசியூ கொண்டு போயிட்டு அட்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரக்சர் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து இங்கே நர்ஸ் எல்லாருமே அவங்கள தூக்கிட்டு ஸ்ட்ரக்சரில் வச்சு இப்போது ஒரு வார்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அது இதுன்னு என்னென்னமோ ட்ரிப் சேர்த்துறாங்க, அங்கே இங்கேன்னு ஊசியெல்லாம் குத்துறாங்க, அப்புறம் வாய்க்கு ஆக்சிஜன் மாஸ்க் போட்டுடுறாங்க, இப்படி எல்லாமே போட்டுடுறாங்க. ஐசியூவில் இருக்காங்க. கதிருக்கு அப்படி படப்படங்குது, கால்லாம் நடுங்குது. ஐயோ என்ன பண்ணுறது, ஒருவேளை அந்த டாக்டர் சொன்னதெல்லாம் கேட்டு மாமாவுக்கு அதிர்ச்சி ஆகிட்டுக்குமோ, ஏற்கனவே அவர் பயந்துக்கிட்டு வந்தார், அது மட்டும் இல்லாமல் அது இதுன்னு என்னென்னமோ பேசிக்கிட்டு வந்தார். எனக்கு ரொம்ப பயமாக இருக்கே, இந்த விஷயத்தை யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னாரே, நம்ம எப்படி யாருக்கிட்டையும் சொல்லாமல் இருக்கிறது, இந்த இந்த சுச்சுவேஷனில் நமக்கு அடுத்து என்ன பண்ணுறதுன்னு கூட தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயமாகவும் பதட்டமாகவும் இருக்காரு. ஸோ இதுக்கப்புறமும் நம்ம வீட்டில் மறைக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு, ரொம்ப கிரிட்டிக்கலான கண்டிஷன் அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்கிறாங்களே, இதுக்கப்புறம் நம்ம மறைச்சி வச்சு ஒரு பிரயோஜனமும் இல்லை. வீட்டில் உள்ளவங்க கிட்ட சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க இதுக்கான வேறு ஸ்டெப் எடுக்கிறதுக்கு கூட நிறைய சான்ஸ் இருக்குது, நம்ம அம்மா கிட்ட சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கோமதிக்கு கால் பண்ணுறாங்க. இப்போது இங்கே கோமதியுமே ஃபோன் அட்டன் பண்ணி, டே கதிர் சொல்லுடா, எங்கேயோ போகிறேன்னு சொல்லிட்டு போனவன் இப்போ வரைக்குமே ஆளை காணோம், எங்கடா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதி ரொம்பவே ரிலாக்ஸாக கேஷுவலாக தான் பேசுகிறாங்க. உடனே இங்கே கதிர் பயங்கரமாக அழுகிறாரு. அம்மா அப்படின்னு சொல்லிட்டு, டே கதிர் என்னடா ஆச்சு, ஏன்டா இப்படி பதற, ஏன்டா இப்படி அழுகிற அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கோமதிக்குமே பதட்டமாயிடுது. பக்கத்துலேயே பாண்டியன் மீனா இவங்க எல்லாருமே, அத்தை என்னத்த ஆச்சு, ஏன் அத்தை இப்படி பதறி இப்போ பேசுகிறீங்க, கதிருக்கு என்னாச்சு, கதிர் எங்கே இருக்காரு அப்படின்ற மாதிரி கேட்கவும் இங்கே கோமதி இருந்துட்டு, டே கதிர் என்னன்னு சொல்கிறா, இப்படி அழுதுகிட்டே இருந்தா இந்த அம்மாவுக்கு கொஞ்சம் பதட்டமாக இருக்காதா, என்னதுன்னு சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமாகவே பேசிக்கிட்டு இருக்கவும் நம்ம கதிர் இருந்துட்டு, அம்மா அது வந்துமா அப்படின்னு சொல்லிட்டு, நேற்று நான் முத்துவேல் மாமாவை உன்னுடைய கூட பிறந்த அண்ணாம்மா, சொல்லுடா முத்தண்ணனுக்கு என்னாச்சு, அவரை நான் நேற்று ஹாஸ்பிட்டலில் பார்த்தேம்மா, அவர் கேன்சர் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்கிட்ட இருந்து அதாவது பேசிட்டு வெளியே போனார், நான் அந்த டாக்டர்கிட்ட விசாரித்தப்போ அவருக்கு கேன்சர் வந்திருக்கிறதா சொன்னாங்க. என்னடா சொல்கிற, கேன்சரா, ஆமாம்மா, அதுக்கப்புறம் அவரே தனியாக திருச்சி ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தார். நான் தனியாக அவரை அனுப்புறதுக்கு எனக்கு சுத்தமாக மனசே இல்லை, அதனால் நானும் வரேன்னு சொன்னேன். ஆனால் வேண்டவே வேண்டான்ற மாதிரி ரொம்ப அடமெண்ட்டாக பேசினார். அப்பயும் நான் அவரை தனியாகவே விடலைம்மா, நான் அவரை கூட்டிக்கிட்டு இப்போ திருச்சி ஹாஸ்பிட்டலுக்கு தான்மா வந்தேன். இப்போது நாங்கள் டாக்டரை பார்த்து பேசணும், டாக்டர் இருந்துட்டு ரொம்ப கிரிட்டிக்கலான கண்டிஷனில் இருக்கார், இவரை காப்பாற்றணுன்றது மிக கடுமையானது அப்படின்ற மாதிரி என்னென்னவோ பேசுகிறாங்கம்மா. அதுக்கப்புறம் அதை கேட்டதுமே மாமா மயங்கி விழுந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமாக அழுதுகிட்டே சொல்லவும், இதை கேட்டேன் இங்கே நம்ம கோமதி அப்படி தலையே சுற்றுற மாதிரி இருக்குது. டே என்னடா சொல்கிற, ஐயோ அண்ணனுக்கு இப்படி ஒரு நோயாக வரணும், ஐயோ என்ன பண்ணுவேன், ஏங்க என்னால் முடியலைங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதி, என்ன கோமதி, கதிர் என்ன சொன்னா, என்ன பிரச்சனை, ஏங்க என் அண்ணனுக்கு கேன்சராங்க, அவன் திருச்சி ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட் பண்ணியிருக்கானாம், அது மட்டும் இல்லாமல் அவர் ரொம்ப கிரிட்டிக்கலான கண்டிஷனில் இருக்காராம், ரொம்பவே சீரியஸாக இருக்காராம், ஐயோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆத்தா அப்போ தான் கோவிலுக்கு போயிட்டு தனியாக மெதுவாக நடந்து வந்துக்கிட்டு இருக்கவும் உள்ளே வராங்க. எங்கள் கோமதி கத்தி கத்தி அழுகிற சத்தம் வெளியே கேட்குது. உடனே நம்ம ஆத்தா ஓடி வந்து, ஏய் கோமதி என்னடி ஆச்சு, திரும்பவும் ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டீங்களா மாப்பிள்ளை, ஏன் மாப்பிள்ளை இப்படி என் பொண்ணுக்கிட்ட வம்பு விழுத்துக்கிட்டே இருக்கீங்க, இப்போ தானே உங்கள் சண்டை முடிஞ்சது, திரும்பவும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்பத்தா வந்து கேட்கவும் உடனே இங்கே நம்ம அரசி இருந்துட்டு யோசிக்காமல் டக்குன்னு அப்பத்தா கிட்ட, அது வந்து முத்து மாமாவுக்கு கேன்சரா, திருச்சி ஹாஸ்பிட்டலில் கதிர் அண்ணன் அட்மிட் பண்ணியிருக்காரா, ரொம்பவே கிரிட்டிக்கலாக இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு சடான் நம்ம ஆத்தா கிட்ட சொன்னதும் நம்ம ஆத்தாவுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. ஐயோ என்ன சொல்கிற அம்மா, எனக்கு நெஞ்சு வலி வர மாதிரி இருக்கே, என் முத்துக்கா இப்படி வரணும், என் முத்து யாருக்கு எந்த துரோகம் நினைக்கலையே, ஐயோ கடவுளே, கோமதி இப்போ நான் என்னடி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுகுறாங்க. உடனே கோமதி இருந்துட்டு பாண்டியன்கிட்ட, ஏங்க நான் இப்போவே என் அண்ணனை பார்க்கணுங்க, நான் இப்போவே என் அண்ணன்கிட்ட போகணும், என் அண்ணனை பார்க்காம என்னால் இருக்கவே முடியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே சொல்கிறாங்க. உடனே இங்கே நம்ம சரவணன் இருந்துட்டு, அம்மா நீ கவலைப்படாதம்மா, நம்ம கார் வச்சுட்டு நம்ம இப்போ எல்லாருமே ஹாஸ்பிட்டல் கிளம்பி போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது சடானி எல்லாருமே கிளம்பி இப்போது திருச்சி ஹாஸ்பிட்டலுக்கு தான் வராங்க. நம்ம கதிர் பயங்கரமாக அப்செட்டாக அழுதுகிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே
நம்ம ராஜிக்கு மட்டும்தான் இந்த விஷயம் தெரியாது. அவங்க எக்ஸாமுக்காக ஒரு அதாவது கோச்சிங் கிளாஸ் போயிருப்பாங்க. ஸோ வீட்டில் உள்ள எல்லாருமே வந்துட்டாங்க. அரிசி மட்டும் தான் வீட்டில் இருப்பாங்க. இப்போது ஹாஸ்பிட்டலுக்கு வந்ததுமே நம்ம கோமதி கதிரை கட்டி பிடிச்சிக்கிட்டு, டேய் டாக்டர் என்னடா சொன்னாங்க? ஐயோ இப்போ வரைக்குமே ட்ரீட்மெண்ட் போய்கிட்டு தான் இருக்குது. கேட்டால் ரொம்ப சீரியஸாக இருக்கார். அவர் உயிர் பொழைப்பாரா மாட்டாருன்னே தெரியல. 1 நாளோ 2 நாள் மட்டும்தான் அவர் உயிரோடு இருப்பார் அப்படின்ற மாதிரி டாக்டர்லாம் சொல்கிறாங்கம்மா. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சொல்லவும், இதை கேட்ட எங்கள் கோமதியும் அப்படியே ஒரு மாதிரி மயக்கம் போகிற மாதிரி பண்ணுறாங்க. உடனே கோமதி கிட்ட வந்து பாண்டியன், இங்கே பாரு கோமதி கொஞ்சம் தைரியமாக இரு. அவங்க ஏதோ ஒரு டாக்டர்ஸ்லாம் இப்படி தான் சொல்லுவாங்க. நம்ம தான் தைரியமாக இருக்கணும். கண்டிப்பாக அப்படியெல்லாம் மச்சானுக்கு எதுவும் ஆகிடாது அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து தைரியம் சொல்கிறாங்க. ஏங்க நான் இப்போவே என் அண்ணனை பக்கத்தில் போய் பார்க்கணுங்க. ஏங்க நான் போகணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதி உள்ளே விட மாட்டாங்க. கோமதி ஐசியூவில் அட்மிட் பண்ணியிருக்காங்கல்ல, கண்டிப்பாக உள்ளே விட மாட்டாங்க. டாக்டர் வட்டுரும் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நம்ம நிதானமாக கேட்போம். கண்டிப்பாக அப்படியே சடானு மச்சானுக்கு எதுவும் ஆகிடாது, அண்ணனுக்கு எதுவும் ஆகாது கோமதி, நீ கொஞ்சம் தைரியமாக இரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போது டாக்டருமே வராங்க. கோமதி இருந்துட்டு டாக்டர் காலில் சடான்னு விழுந்து, ஐயா என் அண்ணனை, என் அப்பாவை, என் தெய்வத்தை காப்பாற்றி கொடுத்துருங்க ஐயா, காப்பாற்றி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுந்து கெஞ்சி கதறாங்க. ஏம்மா எந்திரிங்கம்மா, நாங்களும் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு தானே இருக்கோம். ஹாஸ்பிட்டலுக்கு வர எல்லா பேஷண்ட்டுமே நல்லபடியாக ரெடியாகி குணமாகி அவங்க வீட்டுக்கு சந்தோஷமாக போகணும்னு தான் நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் அதையும் தாண்டி என்னென்னமோ நடந்துருது. எல்லாமே கடவுளோட செயல் தான். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் அண்ணாவுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் நாங்கள் எவ்வளோ தான் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலுமே அது எதுவுமே அவங்க உடம்புக்கு ஏற்றுக்காது. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த பிளட்டு அதாவது கேன்சர் வந்து பிளட்டில் கலந்து அதாவது ரொம்பவே கிரிட்டிக்கலான ஸ்டேஜில் இப்போதைக்கு இருக்கார். ஒருவேளை அந்த பிளட்டு சர்க்கிள் வந்து எல்லா இடத்துக்குமே பாயும் இல்லையா, அந்த பிளட் மூலமாக அது மூளைக்கு அடிச்சிருச்சு அப்படின்னா அடுத்த நிமிஷமே அவர் போய் சேர்ந்துருவார் அப்படின்ற மாதிரி டாக்டரே ஒரு மாதிரி கண் கலங்கி சொல்லவும், இதை கேட்ட நம்ம கோமதி நெஞ்சை பிடிச்சிக்கிட்டு அப்படியே மயங்கி கீழே விழுந்துடுறாங்க. பாண்டியன் எல்லாருமே பதறி போயிட்டு இங்கே கோமதியை தூக்குறாங்க. இதோட இந்த ரிவ்யூ முடித்ததுக்கப்புறம் என்ன நடக்கும் சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. முக்கியமாக நம்ம முத்துவேலுக்கு எதுவுமே ஆகக்கூடாது, அவர் உயிர் பிழைச்சி வந்துடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. தேங்க்யூ.